வணக்கங்களே, மீண்டும் உங்களையே நம்ம தமிழ் டிலைட் ரிவ்யூவில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி வந்து இந்த ரிவ்யூ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரிவ்யூ எனக்கு பர்சனலாக. ஏன்னா இது வந்து என்னோடய நண்பரோட ஒரு ஷார்ட் ஃபிலிம். எதனால் ஷார்ட் ஃபிலிம் சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஷார்ட் ஃபிலிம் கூட இல்லை, அவர் வந்து ஒரு மெயின் ஃபிலிமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2 days ஆச்சு யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணி. பட் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்பயே வந்து எனக்கு அந்த அதோட ஒரு ஃபைல் வந்து எனக்கு அமிச்சு இந்த படம் எப்படின்னு பாருங்கள், பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. நான் அப்போவே வந்து எனக்கு அந்த அந்த மேக்கிங் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஆனால் ஸ்டில் நாங்கள் வந்து அஃபிஷியல் ரிலீஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் இப்போ 2 days பேக் வந்து அது வந்து அஃபிஷியலாக வந்து அவரோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த ஷார்ட் ஃபிலிமோட பேர் வந்து த எக்ஸாசிம் ஆஃப் சவிதா. அதாவது ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பேய் பிடிச்சிருது. நம்ம தமிழ் மொழியில் சொல்ல போனால் அவங்களுக்கு வந்து பேய் பிடிச்சது. அந்த பேய் ஓட்ட வந்து ஒரு குரூப் வருது. லைக் நீங்கள் இது பார்த்துருப்பீங்க, நம்மளோட இப்போ இங்கிலீஷ் படத்தில் ஒரு பேய் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து பேய் ஓட்டுவாங்கல்ல. லைக் ஒரு சில லைக் ஆல்ரெடியோ பேய் ஓட்டுறதுக்கு ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. வித் சப்போர்ட்டிவ் சம் எலிமெண்ட்ஸ் வச்சுட்டு அவங்க வந்து ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் வந்து அந்த பேய் ஓட்ட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த பேஸ் இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்லாம் வச்சு அவர் வந்து இந்த ஒரு நெரேட்டிவ் பண்ணிப்பார். உண்மையாலுமே சொல்கிறாங்க, அந்த ஒரு பேய் ஓட்டுற ப்ராசஸாக இருக்கட்டும், அவர் எடுத்துக்கொண்ட கதைக்களமாக இருக்கட்டும், இன்னொன்று வந்து சேம் என்னென்னா வித்தின் ஒரு அவர் அதிகமாக வந்து ஒரு லொக்கேஷன்லாம் எங்கேயும் போகல. ஒரு வீடு, இன்னொரு சொல்லப்போனால் மேபி இன்னொரு ரூம் யூஸ் பண்ணிப்பார். அதில் ஒரு விஷயம் கட்டிப்பாங்க. ஸோ அந்த ரூம் இதுக்குள்ளே தான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கேரக்டர் இந்த படத்துலேயே வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்லேயே வந்து யூஸ் பண்ணிப்பார். அதில் மெயினாக ஒரு 3 கேரக்டர் மட்டும் தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக வந்து இந்த நெரேட்டிவ் வந்து பண்ணிப்பார். எக்ஸிக்யூஷனும் சரி, நெரேட்டிவ் சரி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அவர் சொல்ல ஒரு விஷயத்தை வந்து 2-3 விஷயத்தில் பண்ணிப்பார். ஒன்று வந்து எடிட்டிங்லேயும் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிப்பார். அட் த சேம் டைம் நீங்கள் லைட்டிங் யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், படத்தில் யூஸ் பண்ண அந்த ஷார்ட் ஃபிலிமில் யூஸ் பண்ண மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவர் எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 minutes தான். அந்த 3 minutesல நிறைய விஷயங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணிப்பார். எனக்கு தெரிஞ்சு இதை வந்து அவர் இன்னும் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாருன்னா பண்ணுவார். பண்ணுறப்ப இது வந்து ஒரு 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 ஹை ஃபிலிம் ஸ்கேலுக்கு உண்டான ஒரு மூவியாக கூட இதை வந்து கொண்டு போகலாம். ஒரு ஹை ஃபிலிம் ஒரு பெரிய ஃபிலிம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஒரு நெரேட்டிவ்க்கான ஸ்ட்ரக்சரும் சரி, ஒரு அந்த பெரிய ஃபிலிம் பண்ணுறதுக்கான நெரேட்டிவ்க்கான ஒரு வில் பவரும் சரி கண்டிப்பாக வந்து இவர்கிட்ட இருக்குது. இவர்கிட்ட அந்த ஒரு சொல்லுவாங்கள்ல, இவர்கிட்ட அந்த சக்தி இருக்குப்பா, இவர்கிட்ட அந்த விஷயம் இருக்குப்பான்னு சொல்லுவாங்கள்ல. இந்த டைரக்டர் கர்ணன் சிவராஜ் இவர்கிட்ட வந்து அந்த விஷயம் இருக்குங்க. இவர் கண்டிப்பாக கர்ணன் வந்து ஒரு ஹை ஸ்கேல் மூவி பண்ணுறதுக்கான எல்லா விதமான பவரும் அவரோட எல்லா விதமான விஷயமும் பாசிட்டிவ் திங்ஸும் அவர்கிட்ட இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவர் டெஃபினட்டாக இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் வச்சே வந்து நிறையா ப்ரொடியூசர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணலாம். மிஸ்டர் கர்ணன், தயவு செய்து நீங்கள் இதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் பிச் பண்ணிப்பீங்க. இதுக்கப்புறமும் இதை வச்சு இன்னும் நிறைய பேர் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்குங்க. அண்ட் எனக்கு நம்மளோட ஃப்ரெண்டு இப்படி ஒரு படம் சூப்பராக பண்ணியிருக்காரு, நமக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் பாருங்கள். நான் இந்த படத்துக்குண்டான லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக் நம்மளோட கமெண்ட்ஸில் கொடுங்க. அந்த வேல்யூபிள் ஃபீட்பேக் கண்டிப்பாக கர்ணனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறங்க, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென், வணக்கங்க.